உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரோட் ட்ரிப் போறீங்க. அதுக்காக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பேக்ல எவ்ளோ இடம் இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி உங்க திங்ஸ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்கல்ல. 4 ஜீன் இருக்க இடத்துல 2 ஜீன் போதும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நெனைப்போம். ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு ஏத்த மாதிரி நம்மளோட ஐட்டம்ஸ வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம்ல. இது வேண்டாம், இது மட்டும் வச்சா போதும். இல்ல ஸ்பேஸ் நெறையா இருக்குன்னா, நெறைய ஐட்டம்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் வச்சுக்குவோம். ஓகே. நம்ம பேக்ல ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா, நம்ம ஃப்ரெண்டோட ஐட்டம்ஸ கூட நம்ம பேக்ல பேக் பண்ணிக்குவோம் சேர்த்து. அதுதான் அந்த டைப் காஸ்டிங் சிலயும். மெமரி லொகேஷன் அந்த மெமரி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அ எக்ஸ்ட்ரா டேட்டா ஆட் பண்றது. இல்லன்னா இருக்கிற டேட்டாவ வந்து ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்றது. அதுதான் டைப் காஸ்டிங். அத பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். டைப் காஸ்டிங்கிறது ஒரு டேட்டா டைப்ப இன்னொரு டேட்டா டைப்பா சேஞ்ச் பண்றது. இன்டிஜர ஃப்ளோட்டா மாத்துறது, இல்ல ஃப்ளோட்ட வந்து ஃப்ளோட் ஆர் லாங்க வந்து இன்டிஜரா மாத்துறது. சின்ன டேட்டா டைப்ப பெருசாக்குறது, பெரிய டேட்டா டைப்ப சின்னதாக்குறது. சில டைம் வந்து இம்ப்ளிசிட்டாவே நடக்கும். 2 டைப் இருக்கு. ஒண்ணு இம்ப்ளிசிட்டா நடக்கும். இம்ப்ளிசிட்டா நடக்கிறதுனா, கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கும். நமக்கு அது தெரியவே செய்யாது. பிஹைண்ட் த சீன்ல அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சில டைம் எக்ஸ்பிளிசிட்டா நம்மளே பண்ற மாதிரி இருக்கும். ஃபோர்ஸ் பண்ணி நம்மளே பண்றது. இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங்கிறது ஒரு சின்ன டேட்டா டைப்ப வந்து பெரிய டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்றது. இத வந்து டைப் ப்ரமோஷன் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா டைப் காஸ்டிங் தான் நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம். இம்ப்ளிசிட் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன். கம்பைலர் வந்து அதுவே டிஃபால்ட்டா பண்ணிக்கும் சில சிட்யூவேஷன்ல. இந்த எக்ஸாம்பிள்ல இன்ட் a ஈக்குவல் டூ 10 ஃபர்ஸ்ட்டு ஏங்கிற ஒரு இன்டிஜர் வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள்க்கு இந்த வேல்யூவ இனிஷியலைஸ் பண்றோம். அப்போ a வந்து இன்ட்லேருந்து ஃப்ளோட்டா ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிக்கும். இன்ட்டோட மெமரி சைஸ் என்ன 4 பைட்ஸ். ஃப்ளோட்டுக்கு 8 பைட்ஸ். ஸோ சின்னதுலேருந்து பெருசு நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிக்கும். இப்போ இது வந்து மெமரியில ஸ்டோர் ஆகும்போது எப்படி இருக்கும்? a ஈக்குவல் டூ 10 அப்படின்னு இருக்கும். ஆனா ஃப்ளோட் b க்கு வந்து 10.000 அந்த மாதிரி எத்தன ப்ரிசிஷன் இருக்கோ அதுக்கேத்த மாரி ஃப்ளோட்டிங் இதுவா தான் ஸ்டோர் ஆயிக்கும். இப்படி நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10.0 அதுதான் பிரிண்ட் ஆகும் இங்க. ஸ்மாலர் டேட்டா டைப்ப வந்து ஹையர் டேட்டா டைப்பா ப்ரமோட் பண்ற மாதிரி. எது ஸ்மாலர், எது லார்ஜர் அப்படின்னு பார்க்குறப்போ, ஃபர்ஸ்ட்டு கேரக்டர் தான் ரொம்ப ஸ்மால். 1 பைட் லொகேஷன்னா, அதுக்கப்புறம் ஷார்ட், அப்புறம் அதுக்கு தான் லாங், ஃப்ளோட், டபுள். டபுள்க்கு வந்து சைஸ் 8. எக்ஸ்பிளிசிட்ங்கிறது நம்மளே ஃபோர்ஸ் பண்ற மாதிரி சில சிட்யூவேஷன்ல வந்து பெரிய டேட்டா டைப்ப சின்ன டேட்டா டைப்பா சேஞ்ச் பண்றது. இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு போன டைம் வந்து இன்ட்ன்னு டிக்ளேர் பண்ணத ஃப்ளோட்டா மாத்துனோம். இங்க ஃப்ளோட்ன்னு டிக்ளேர் பண்ணத இன்ட்டா மாத்துறோம். அப்போ வந்து இன்ட் a ஈக்குவல் டூ 5.75 இது டைப் காஸ்டிங்கோட சின்டாக்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட்டு எந்த டைப்க்கு சேஞ்ச் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அத பிராக்கெட்ஸ்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட வேரியபிள் நேம் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இத ஃப்ளோட்ன்னு டிக்ளேர் பண்ணிட்டு, அத இன்டிஜரா சேஞ்ச் பண்றோம். இப்போ வந்து 5.75 இன்டிஜரா மாத்தணும்னா 5 5 ஆயிடும் இது. இந்த 0.75 ட்ரங்கேட் ஆயி ரிமூவ் ஆயிடும். 5 மட்டும் தான் இருக்கும். இதுல டேட்டா லாஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்பிளிசிட்ல டேட்டா லாஸ் இருக்கும். இம்ப்ளிசிட்ல டேட்டா லாஸ் இருக்காது. ஏன்னா சின்னது தானே பெருசாகுது. இங்க வந்து பெரிய வேல்யூ சின்னதாகுறதுனால டேட்டா லாஸ் இருக்கும். டைப் காஸ்டிங் வந்து சில இடத்துல நமக்கு பிரெசிஷன் ரொம்ப முக்கியமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா a ஈக்குவல் டூ 7 b ஈக்குவல் டூ 2. இப்போ வந்து இங்க வந்து ஃப்ளோட் ஆஃப் a பிளஸ் b பை 2. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்டின்னா, அக்கார்டிங் டூ த ரூல்ஸ் வந்து பிராக்கெட்ஸ்ல இருக்கிறதுனா ஃபர்ஸ்ட் எவாலுவேட் ஆகும். ஸோ a பிளஸ் b 7 பிளஸ் 2 9. இந்த 9 வந்து ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ 9.0 அதுக்கப்புறம் டிவைடட் பை 2. ஆன்ஸர் வந்து 4.5 வரும். இது ஏன்னா இது ஃப்ளோட் ஆயிருச்சுல்ல. ஸோ இன்ட் பை இன்ட் வந்து இன்டிஜர் தான் ஆன்ஸர் வரும். பட் ஃப்ளோட் பை இன்ட் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆன்ஸர் ஃப்ளோட் ஆயிரும். ஏன்னா, ஒரு பெரிய டேட்டா டைப்பும், ஒரு சின்ன டேட்டா டைப்பும் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டேஷன்ல இருக்குதுன்னா, கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கா அந்த சின்ன டேட்டா டைப்ப பெரிய டேட்டா டைப்பா டைப் காஸ்ட் பண்ணிக்கும். ஸோ ஃபைனல் ஆன்ஸரும் ஃப்ளோட்ல தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அவுட்புட் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4.5 இருக்கும். இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்மாலர் டேட்டா டைப்ப லார்ஜர் டேட்டா டைப்பா சேஞ்ச் பண்றது. எக்ஸ்பிளிசிட்ல வந்து பிரிசிஷன் கண்ட்ரோல்க்காக டேட்டா லாஸும் இருக்கும். ஃப்ளோட்ட வந்து இன்டிஜரா மாத்துறப்போ ட்ரங்கேஷன் இருக்கும். ரவுண்டிங் எதுவும் இருக்காது. ஸோ டேட்டா லாஸ். ஆனா இன்டிஜர வந்து கேரக்டரா மாத்துறப்போ, அதோட ஆஸ்கி ஈக்குவலன்ட் கேரக்டரோட ஆஸ்கி ஃபார்ம் இருக்கும்ல. கேரக்டர்ஸ்னா என்ன? ஏ டூ இசட், ஏ டூ இசட். அப்போ இதுக்கு வந்து கேரக்டர் இது இருக்குல்ல 65 டூ சம்திங் அண்ட் 97 டூ சம்திங். ஓகே. இதோட இந்த ஆஸ்கி வேல்யூ தான் இங்க வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த மாதிரி டைப் காஸ்ட் பண்றப்போ. டைப் காஸ்டிங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி 2, 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
char ch equal to a. int num equal to ch plus 1. ch ஒரு கேரக்டர் டேட்டா டைப் வேல்யூ. பிளஸ் 1 பிளஸ்ன்னா ஆக்சுவலா வந்து கன்கேட்டினேஷனும் இருக்கு. ஆனா பிளஸ் 1 அப்படிங்கிறதுனால இது இன்டிஜர் டேட்டா டைப். ஆனா இது கேரக்டர் டேட்டா டைப். 2யும் கம்பேர் பண்றப்போ இது தானே பிக்கர் டேட்டா டைப். ஸோ கம்பைலர் வந்து இந்த கேரக்டர வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பா சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து ஏ வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பா சேஞ்ச் ஆகணும்னா, இந்த ஏயோட ஆஸ்கி வேல்யூ என்ன? 65 அதுதான் கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ 65 பிளஸ் 1 66 அதுதான் ஆன்ஸரா இருக்கும். பிரின்ட் பெர்சன்டேஜ் டி நம் ஆன்ஸர் 66 இருக்கும். பார்த்தீங்களா? ஏக்கு வந்து ஆஸ்கி வேல்யூ 65 இருக்கு. சிஹெச் பிளஸ் 1னா சிஹெச் வந்து இன்டிஜரா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 65 பிளஸ் 1 ஈக்குவல் டூ 66. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃப்ளோட் நம் ஈக்குவல் டூ 7.9 இத இன்டிஜரா சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ 0.9 வந்து ட்ரங்கேட் ஆயிடும். ஆன்ஸர் 7 மட்டும் தான் இருக்கும். 7.9 to 7 explicitly converts data loss rounding இருக்காது. It removes everything after the decimal. Third example double D equal to 99.99 இதுல வந்து ஒரு நெஸ்டிங் ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் இத ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ட்டா கன்வெர்ட் பண்றோம். எப்படியும் ஃபைனல் ஆன்ஸர் 99 தான் இருக்கும். ஒரு சின்னதா பார்த்தோம்னா இன்டிஜர் ஆஃப் இந்த டிய ஃப்ளோட்டா மாத்துனா 99.9 எஃப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அத திரும்ப இன்டிஜரா மாத்துறப்போ 99 ஆயிடும். 99 ஃபர்ஸ்ட் சேஸ் த சேம். அதுக்கப்புறம் இன்டிஜர்ங்கிறப்போ டெசிமல் பார்ட் ஃபுல்லா ட்ரங்கேட் ஆயிடும். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோல நம்ம டைப் காஸ்டிங் பத்தி பார்த்தோம். டைப் காஸ்டிங்னா என்னன்னா, ஒரு டேட்டா டைப் வேரியபிள இன்னொரு டேட்டா டைப்பா சேஞ்ச் பண்றது. இப்ப நம்மளே வந்து டிஃபரெண்டான ட்ரெஸ்ஸஸ் போடுற மாதிரி. சில நம்ம ட்ரிப்புக்குலாம் போறோம், ட்ராவல்ல இருக்கோம் அப்டின்னா, நம்ம கொஞ்சம் பேகி க்ளோத்ஸ் போடுவோம். அது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும். சேஃபா ஃபீல் பண்ணுவோம். எவ்ளோ எவ்ளோ லாங்கா வேணாலும் போயிட்டே இருக்கலாம். நமக்கு ஒண்ணும் அந்த கசகசன்னு இருக்காது. ஒரு மாரி இரிட்டேட்டிங்காலாம் இருக்காது. கம்ஃபர்டபுளா இருக்கும். அது வந்து ஒரு இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் மாதிரி. ஸ்மாலர் இத லார்ஜர் இதா கன்வெர்ட் பண்ணிக்கிறது. ஆனா சில டைம் ஈவென்ட் அட்டெண்ட் பண்றப்போ, நம்ம சைஸ்க்கு ரொம்ப ஒரு கரெக்ட்டா நம்ம ஃபிகர் ஆக்சென்ச்சுவேட் பண்ற மாதிரி கரெக்ட்டான சைஸ்ல போட்டிருப்போம். அது வந்து நம்ம லுக்க வந்து நல்லா தூக்கி காட்டும். ஆனா வந்து நமக்கு வந்து கம்ஃபர்ட் இருக்காதுல்ல. எப்போ நம்ம ஃபங்ஷன் விட்டு வீட்டுக்கு வருவோம், எப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் அப்டின்ட்டு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். அது வந்து ட்ரங்கேஷன் மாதிரி எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். பிக்கர் இத வந்து ஸ்மாலரா ட்ரங்கேட் பண்றது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ரூல்ஸ் ஃபார் நேமிங் அ வேரியபிள் பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ.